ஹலோ ஆடும்போது பிடிக்குதுங்க. சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ நான் உங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேங்க. ஆமாங்க. ஏன்னு கேளுங்க. 7 பேர் இருக்கீங்க அண்ணன் தம்பி. 7 பேர்த்தை ஒரே இடத்துல நான் மட்டும் கூட்டிட்டு போய் செய்ய போறேன். நான் மட்டும் கூட்டிட்டு போய் உங்களை எல்லாம் செய்ய போறேன். 7 பேரு. ஆமா. வேலை வெட்டி செய்யாம வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா சரி வருமா? அது சரி. அதனால காவல் பார்க்க சொல்லியிருக்காரு உங்களுடைய அப்பா. அதனால பாருங்க, மேல 3 கீழே 3 நடுவுல 1. அந்த 1 என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். நான் நினைச்சிருக்கிறது மாதிரி உங்க மனசுலயும் ஒவ்வொரு ஆசைகள் இருந்திருக்கும். இப்ப ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு ஆசை? எங்க இருக்கு? இங்க இருக்கு. எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. உனக்கு இப்பதான் உனக்கு நினைப்பு எங்கேயோ இருக்குது. என்னமோ என் நினைப்பு இங்க வந்து தவிச்சுக்கிட்டு கிடக்கு. நீ வேட்டையை எடுத்து விடு. பாவத்துல உள்ள போட்டிருக்க ஜட்டி வெளியே தெரிகிற அளவுக்கு நீ தூக்கிக்கிட்டு நிற்கிற உங்களை புள்ள. என்னமோ ஏங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தூக்குன்னு சொன்னா நீங்க தூக்கணும். எதையா பரன் போடுறதுக்கு உங்களுடைய தங்கை வந்து காவலுக்கு வர்றாங்க. அவங்களோட நான் காவலுக்கு வந்திருக்கேன். ஏன் கூட இன்னொருத்தி வந்திருக்கிறா. இப்படி நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கோம். எங்களை உங்க மனசுக்குள்ள வச்சு செய்ய. ஆமா, எப்படி செய்ய போறீங்க? நினைத்தது யாரோ நீதானே, தினம் முனை பாட நான் தானே.
தவிச்சுக்கிட்டு கிடக்குறோம். எங்க நினைப்பு தவிப்பு சீக்கிரம் நிறைவேறும். எப்படின்னு கேக்குறீங்கன்னா, காட்டுக்குள்ள விட்டுட்டாங்கல்ல, காட்டுக்குள்ள விட்டா என்ன செய்வோம்? யாராச்சும் எங்களை கண்டுபிடிப்பாங்களா? அந்த சோளக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள அது போய் பேசாமையா இருப்போம். ஏங்க வீட்டுக்குள்ளதான் கேட்டு போட முடியும், வெளியில போனா போட முடியுமா? நான் எங்க போறேன் எங்க வரேன் யாரும் பாத்துக்கிட்டா இருக்க போறாங்க. அதனால பாருங்க, அவரோட நான் காதல் பண்ண போறேன், இன்னொருத்தி இருக்கா, அப்ப வருவா, அவளுடைய நினைப்பு எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரிஞ்சிடும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு. வரட்டாங்க. அதுல பாருங்க அண்ணே, பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம மரணத்து ராமூர்த்தி வீட்டுல ராமூர்த்தி வீட்டுல மண்ணா பிறந்திருக்கலாம். பேசாம 4 பேர் ஏறாத உழுதிருப்பாங்க. எதுல ஏறாமத்தி அண்ணே 10 பாஞ்சான கேடிச்சு விடு. இப்படியே உட்கார்ந்துருக்கிய, இல்லாட்டி சாந்தி மாதிரி கேப்ப. டீ 25 வயசாகி வயசுக்கு வரல, போகாத கோயில் இல்ல,
ஏறாத இடம் இல்ல. அத்தனை இடத்துல சுத்தி பார்த்து கடைசியா பாருங்க எப்படி வயசுக்கு வந்து தெரியுமா? போன வருஷம் தீபாவளிக்கு எங்க அப்பா வெடி வாங்கி வச்சிருந்தாரு, நாட்டு வெடி. அதுல ஒரு 40 வெடி சும்மா இருந்துச்சு. மொத்தமா திரும்பி கவுட்டுக்குள்ள வச்சு பொருத்தி படுத்துட்டேன். தமிழ் வெடிச்சுட்டு என்னமோ வயசுக்கு வந்துட்டேன். வெடி அது நாட்டு வெடி வச்ச வயசுக்கு வந்தவன் நான் தான். வயசுக்கு வந்துட்டு இருந்து ஒரு கல்யாணம் முடிச்சேன். ஒரு கொத்தனார கல்யாணம் முடிச்சேன். கொத்தனார் கல்யாணம் முடிச்சதுக்கு வைத்திருச்சல சொல்லி அழுகுறேனே. ஒரு முதராத்திரி ரூமுக்கு ஒரு முதராத்திரி ரூமுக்கு கை நிறைய பாலோட உள்ள போனேன். ஒரு ஆம்பளை எப்படி உட்காந்துருக்க, ஒரு ஆசையா பூவு ஒரு அல்வா பழத்தோட உட்காந்துனா பொம்பளைக்கு ஆசை இருக்கு. இவன் கொத்தனார புத்திய காமிச்சிட்டான். 40 செங்கல் 2 மூட சிமெண்ட் மணியாசி கரண்டி காரச்சட்டி மட்டக்கம்பு தூக்கு குண்டோட உட்காந்துருக்கேன். எதை காங்கிரீட் போட உட்காந்தான்னு எனக்கு தெரியும். அவன் பாட்டுக்கு பொழந்துட்டு வச்சு பூசிட்டாங்க. அவன் வேணான்னு கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டேன். 2வது நாள் சைக்கிள் கடைக்காரனை கல்யாணம் முடிச்சேன். இவனாவது சிமெண்டோட உட்காந்துருந்தேன். அவன் ஒரு வாளி தண்ணி டயர் டீப்பு சொல்யூஷனோட உட்காந்துருக்கேன். தூக்கி உள்ள அமைக்க புடுப்புடுன்னு முட்டை வந்துச்சுன்னு வச்சுக்க, 2 பஞ்சர் ஒரே அடவை வரட்டுன்னு தேய்ச்சி அடைச்சு என் பொழப்பு உங்க கை தட்டுற மாதிரி இருக்கு. 3வது பாருங்க கறிக்கடைக்காரனை கல்யாணம் முடிச்சேன். இவன் 2 பேர்த்து அவன் தூக்கி சாப்பிட்டான். இவ்வளவு பெரிய கட்டை அருவா 4 ஆட்டுக்குட்டியை கட்டி விட்டுருக்காயா கட்டில கடியில. ஏண்டான்னு கேட்டா காலையில பாண்டிவேல் கெடா வீட்டுக்கு போகணுமா, அவனும் வேணும்னு கள்ளத்துக்கு போட்டு கொண்டுட்டு சரி இப்படியே ஒரு ஊரை பண்ணி மாதிரி தெரியுறேன். என்கிட்ட வேலை கிடைச்சு இங்க வந்திருக்கேன். நான் வந்துட்டேன். அவ்வளவா காணா அவளை செய்ய அம்மா கூட நந்தவனத்துக்கு போகணும். நந்தவனத்துக்கு போகணும். நான் வந்துட்டேன். அவளை காண அவ எங்க போனன்னு எனக்கு தெரியும். வாங்க வந்துட்டீங்கல்ல. நான் வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்கன்னு தெரியும். இப்ப நம்ம எங்க போறோம்? டோரா போச்சு வாங்க போறியா? ஆமா. டோரா கிட்ட அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்ய போறேன்? வகுத்தால போகுதா? எல்லாம் உட்காந்து கரிச்சு கரிச்சு கொட்டுறாங்க. எதுக்கு? ஆடுறாங்க வைக்கிறாங்க, ஆராட்டி வைக்கிறாங்க. இனிமேல் எழுவு அவரையே போட்டுக்கிட்டு அவரை யாரு போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அவரு இன்னைக்கு அவருதான் நம்மள போட்டுருக்கிறாரு. நெஞ்சுக்குள்ளே என்னாருக்கு சொன்னா தெரியுமா? சொல்லி தெரிஞ்சுக்க. இது பஞ்சு துணி பம்பர கட்டு உனக்கு வேணும். எனக்கு என்னதுக்கு வேணும்? உலகே அழிஞ்சாலும் ஏன் டவுசர் கிளியாது. டவுசர் கிளியா? லூசு பொம்பளை யார்ட்ட பேசிட்டு நல்ல விளையாட்ட பேசுறீங்க. நல்ல விளையாட்ட. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் துர் கொண்டு போய் கொல்லம்பட்டியில கொடு. தாளக்காரன் அடிப்பாங்க. தாளக்கார கடிக்கி பேசினா அப்புறம் அப்படித்தானே வரும். சரி இங்க பாரு, உன்னுடைய அழகு மத்தவங்க எல்லாம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு வெட்டி வேறு வாசம் விரல வச்ச யாருக்கு உனக்கு பூசுதா? எறும்பாட்டு முன்னாடி நிப்பியோ. சரியான சொருக்கல்ல வச்சு தேச்சவளாட பேசிட்டு இருக்க. நான் ஒரு சிந்து டொயின் டொய் சாக்கட பொந்து டொயின் டொய் புடிச்சுக்கிட்டு அடி நல்லா. நாத்தம் பொறுக்கவில்லை. 2 செங்கல் இருந்தும் சிமெண்ட் இருந்து அக்கா பொந்தா அடைக்கவில்லை. மொத்த நேரம் கூப்பிடு அடைச்சு விட்டு போயிருவாரு ஒரே அடப்பா. பாடறியே படிப்பறியே நானறியே ஏனறியே எழுத்தறியே ஓ இட்டிலி என்னறியே சரி தப்பத்த கொப்பத்தாங்கம்மா. எங்க அப்பத்தாவும் அம்மாவும் வேணுமா உனக்கு? என்ன ஒரு ஏத்தமா என்கிட்ட பேசுற? சரி அப்பதான் அம்மா கிட்ட எதுக்கு போற? என் விழியும் உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தான் ஒட்டஞ்சிரும் ஒளி பாத்துருந்துங்க. ஆமா உன் பாட்டுக்கு உளி சந்திக்குது. ஏடி ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது?
ஐயோ அடி என்ன இங்கே பாரு தெரியும் இதை இழுத்து வச்சு கூப்பிடுறாரு கேட்டேல போ. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு லட்சணமா இருக்கிறாளே, நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா சரியான லொப்பச்சிருக்கேட்டம் பேசிட்டு இருக்கா. ஏண்டி லொப்ப இப்படியா பேசுவ? மூடு. பெரிய சங்கீதத்தை வித்தவன். சூரியனும் வெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை, இந்த கருப்பாயி பெத்த மக காலையில சண்டைக்கு நான் போறவில்லை. ஏங்க நீங்க பெட்டி மட்டும் தான் வாசிப்பீங்களா இல்ல நாடகம் இல்லாதனால கரும்பு ஜூஸ் விக்கிறார்? ஏனே நாடகம் இல்லாதனால கரும்பு ஜூஸ் புளிவீங்களா? கிட்டத்தட்ட அதை பாக்குறப்ப கரும்பு புளிகிற மிஷின் மாதிரியே ஆல்ரவுண்டுக்காரனே வானே. நீங்க ஆல்ரவுண்டு ஜாம் வச்சிருக்கிறத பார்த்தா திருவிழாவில் கிளுகிழப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. தாளக்காரர் ஏடி அவரவே பிடிச்சி வள்ளியம்மா வராங்கப்பா. அன்னை கொட்டுக்காரனே கொட்டுக்காரன் இருக்கு இப்படி போகுது. கொட்டுக்காரம்ல ஏய் இங்க வா. என்ன பண்ற? என்ன அந்த அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ரகசியம் பேசுறியா? அந்த அவகிட்ட எனக்கு தெரியும் ஊருக்கு நீ கூட்டிட்டு வந்து நீ கும்மி அடிக்கதான் போறன்னு. அப்பவே நான் நினைச்சேன் சரி அம்மா வராங்க, அம்மா வரதை எதிர்பார்ப்போம். எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி புகழ் எஸ்கேஆர் பாயாக்கடை எங்களுடைய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தில் அமைத்து, ஆமா அவரும் ஒரு சங்க உறுப்பினர், அடுத்த வருஷம் வேசத்தை வச்சிருவோமா? எஸ்கேஆர் முட்டை பாயா கடை எங்களுடைய சின்னத்தா அவர்கள் இங்கே இசைக்கலைஞர் 4 மேடையில் நடைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் 3 சேர்த்து தலா ஆளுக்கு 100 ரூபாய் அன்பல் படுத்து பெருமைப்படுத்துள்ளார்.
அன்பளித்ததுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா அடியே, இவன் வந்து என் உயிர் தோழி. நீ யாரடி? அம்மா அவளை நீ எனக்கு உயிர் தோழிடி. ஆமாம்மா. இவன் யாரு? இவன் பெயர் என்ன? ஊர் என்ன? அவதான் ஜில் ஜில் ஜிகாமணிமா. உங்க அப்பா வச்சிருக்கிறாரு. எப்போதுமே கடனை உடனே அடைச்சிடலாம். அதெல்லாம் அடைச்சிருவா. யார்கிட்டயும் வச்சிருக்க மாட்டா. அம்மா என் பேரு ஒத்த ரோசா. ஒத்த ரசம். ஆமாமா. எல்லாருக்கும் என்ன ரெட்ட ரசமா பிடிக்கும்? இல்லம்மா, எவ்வளவுதான் தலையில நிறைய பூ வச்சாலும் ரோசி என்பது ஒண்ணுதான் வைப்பாங்க. ஒண்ணுதான் வைப்பாங்க. நீ என்ன ஒத்த ரோசன்ற? எங்க அப்பா இருள பண்ண எங்க அம்மா கருப்பாயி சேர்ந்து வச்சேன். அப்படியா? சரி, இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அப்பா நான் வேலை தேடி அலைஞ்சேம்மா. வேலை தேடி அலைஞ்ச? அப்ப யாரும் உனக்கு வேலை கொடுக்கல. இந்த காட்டு பக்கம் வந்தேன். அப்பதான் நம்பிராஜ் அப்பா வந்து பார்த்தாரு. சரி, பார்த்தோன்னே அடியே அடியே நல்ல பிள்ளையா தெரியுது, அடக்க ஒடுக்கமா தெரியுது, எல்லாமே மூடி மறைச்சிருக்க. ஆமா ஆமா. என் தங்கச்சி மூடி வைக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதனால வச்சுக்க. உங்க அண்ணன் 8 பேர், உங்க அண்ணன் 7 பேரும், உங்க அப்பா 8 பேரும் என்னை கூட்டி போய் சரி கூட்டி போய் இப்ப நேர்காணல் செஞ்சாங்க. எங்க அண்ணனுக்கு 7 பேரு, ஆ, எங்க அப்பா 8வது, 8வது, நீ 9வது ஆளு. ஆமா, கணக்கு 9வது ஆளியா? சரி இருக்கட்டும். பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். பரவாயில்ல. பெண்ணழகு என்னழகு எழுத்த விட்டு பெண்ணழகு. மயில் ஆடுவதும் குயில் பாடுவதும் மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதும் மரணத்தை பெருகளை டக் டக் என்று மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆடி பாடி வேலை செஞ்சால் அழிப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் புள்ள பிறக்காது, அழகு இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால ஆடணும் பாடணும் ஓடணும் இப்படி என் மனசு துடிக்குது. உன் மனசு இப்படி துள்ளி துள்ளி குளிக்கணும் போல. அப்படிதான் இருக்கணும். ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசுல துள்ளி துள்ளி குதிக்கணும். நீங்க 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்காடி? உங்க 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் இருந்திருந்துச்சுன்னா மரணத்துல இருந்து கோவால்பட்டி வரைக்கும் 4 மினிபஸ் வாங்கி விட்டுருப்பேன். இல்லையே. அதனால இந்த தன்னந்தனி காட்டுக்குள்ள நம்ம மனசு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லவா? தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நம்ம கூட்டுக்குள்ள, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நம்ம வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ளவே தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நம்ம கூட்டுக்குள்ள, மயில பக்கத்துல மயில பக்கத்துல
காலதாமதம் எங்களுக்கு ஒரு ஆசை. என்னடி ஆசை? ஷோ போட்டுக்கிட்டு சரி. விளையாண்டுக்கிட்டு அப்படியே நீங்க ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா. அசுக்கு பிசுக்கு ஏண்டி? எனக்கு ஆசை தோசை ஆடலையா எங்க கூட? ஏண்டி ஆசை தோசை அப்பளம் வடை 4 பேத்துக்கு கொடுக்கணுமா? ஆடுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். ஆடுவதற்கு நாங்கள் வந்தாலும் ஆடுவதற்கு தாங்கள் வந்து இடத்தின் தலைவி அந்த இடத்தில் வரும்பொழுது இந்த எங்க கூட குயில் பாட வேண்டும் என்றால் இந்த புறாக்கள் இருவரும் ஆட வேண்டும். எங்களை புறாக்கள் என்றால் அந்த புறா இனமே அலைஞ்சிடும். ஆமா, பொறுக்காதன்றியா? அதனால ஒரு ஷோ, ஒரு விளையாட்டு, ஒரு ஆட்டம். அதை தாண்டி சொல்றேன். மூணை கொட்டி இந்த மூணாவது இடத்துல நான் பாடுறேன், நீ ஆட. எப்படி ஆட தெரியுமா? ஆடி மனிதனடி நனி மலை அடிக்குதடி, ஆடி முழுது நனைய மலை அடிக்குதடி, ஆடி மனிதனடி நனி மலை அடிக்குதடி,
அழைக்கும் தருவாயில் அந்த கந்த பெருமானை தாங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்களா? வேள்விமலை சாரல் தவத்துக்குரியவர்கள் யாராவது வருவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் மறந்து கவலை பார்க்கணும். சரிம்மா. பெரியவர்கள் வந்தா பெரியவங்க வந்தாங்கன்னா சாணார் வண்டியில கோவட்டை கூட்டிட்டு போய் ஒரு 2 புரோட்டா முட்டை பாய வாங்கி கொடுத்து கூட்டு வந்துடுவா. இல்லடி, அவங்க காலில் விழுந்து செருப்பு கிருப்பு கவுன்றாமா சரி ஆசீர்வாதம் வாங்கி என்னைய பார்த்து செருப்பு திருடன்ட்டீங்க பாருங்க. ஏண்டி, எனக்கு உலகத்திலே பெரிய சொத்து எது தெரியுமா? மூக்குப்பிடி. ஒன்னே மூக்குப்பிடியா? ஏண்டி, உலகத்துல ஒன்னு அதால அடிப்பேன்னு சொல்றாங்க. வெள்ளக்க மாத்தாங்க இல்ல செருப்பால் அடிக்கிறீங்க. அந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. செருப்பாலே அடிக்கப்படுறவர்கள், அடி வாங்குறவர்கள் சிம்மாசனத்தை ஆழ்வாங்க. அதனால அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, அது ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க. அதான் சொல்றேன். ஆகையினாலே செருப்பு என்பது சிம்மாசனம் ஆளக்கூடிய ஒன்று. அதை சாதாரணமா நினைக்காத. அதனால தப்பு இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுதல். அம்மா விளக்க சொன்ன மாதிரி செருப்புல அடி வாங்குறவங்க சிம்மாசனம் போகலாம். விடிய மாட்டி ஒரு 4 செருப்புல அடிச்சு. அப்படி கிடையாது. ஊருக்கு அப்படி கிடையாது. அறியாம நடக்குது பத்தியா? அது மாதிரி தெரிஞ்சு சொல்லி அடி வாங்க கூடாது. அறியாம நடக்குது தெரியாது. ஓஹோ. சில பேர் தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. அதனால